மற்றும் ஒரு அண்மை செய்தி, கல்லூரி மாணவர்களுக்கான மடிக்கணினி திட்டத்தை முடக்க நினைக்கும் இபிஎஸ்ஸின் கனவு பலிக்காது என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, கூடுதல் விவரங்கள். இன்னும் சில வாரங்களில் மாணவர்களுக்கு மடிக்கணினி என்பது சென்று சேர இருக்கக்கூடிய நிலையில் தற்போது மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்குவது ஏன் என்ற கேள்வியை எதிர்க்கட்சி தலைவர் எழுப்பியிருப்பதாகவும், அவரின் நோக்கம் என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் மாணவர்களுக்கும் நன்றாக தெரியும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக கல்லூரி மாணவர்களுக்கான மடிக்கணினி திட்டத்தை முடக்க நினைக்கும் எடப்பாடியின் கனவு என்பது பலிக்காது என்றும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கு இப்போது ஏன் லேப்டாப் கொடுக்கிறீர்கள் என்ற கேள்வியை திடீர் கணினி நிபுணர் எடப்பாடி பழனிசாமி எழுப்பியிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். தன்னுடைய குறுகிய அரசியல் லாபத்திற்காக கல்லூரி மாணவர்கள் பயன்பெற இருக்கக்கூடிய ஒரு திட்டத்திற்கு எதிராக அவதூறுகளை பரப்ப வேண்டும் என்பதே அவருடைய எண்ணம் எனவும், தமிழ்நாட்டு மாணவர்கள் படித்து முன்னேறக்கூடாது என பாசிச பாஜகவின் எண்ணத்தை அவர்களின் வழிகாட்டுதலின்படி எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து வெளிப்படுத்தி வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே அறநிலையத்துறையில் நிதியில் கல்லூரி ஆரம்பிக்கலாமா என்று கேட்டு தமிழ்நாட்டு மக்களிடமும் மாணவர்களிடமும் வாங்கி கட்டி கொண்டது இப்போது கல்லூரி மாணவர்களுக்கு எதற்கு லேப்டாப் என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார் என்று தெரிவித்திருக்கிறார். கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் கிடைப்பதை வரவேற்க மனமில்லாமல் இருந்தால் கூட பரவாயில்லை, இந்த திட்டத்தை எப்படியாவது சீர்குலைத்துவிட வேண்டும் என்று முயற்சிக்கிறார் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஏதோ தேர்தலுக்கு திடீரென லேப்டாப் கொடுக்கின்றது போன்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை ஏற்படுத்தி வருவதாகவும், 2025-2026 நிதிநிலை கூட்டத்தொடரின் போதே இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது என்றும் தெரிவித்திருக்கிறார். 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும் என்று தெளிவாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அறிக்கையை வெளியிட்டிருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அதை படித்து பார்த்தாரா என்று தெரியவில்லை என்றும், வழக்கம் போல வீட்டிலேயே வைத்து விட்டாரா என்றும் அவருக்கே தான் வெளிச்சம் என்று தெரிவித்திருக்கிறார். லேப்டாப் வழங்கக்கூடிய அறிவிப்பு என்பது வெளியிட்ட பிறகு கூட லேப்டாப் வழங்குவதற்கான நடவடிக்கை விரைவாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதே போல அண்ணா பல்கலைக்கழகம் பல்வேறு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்தக்கூடிய தொழில்நுட்ப வல்லுநர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் லேப்டாப் உற்பத்தி நிறுவனங்களிடமிருந்து 3 முறை கலந்தாய்வு கூட்டமும் நடத்தி அதற்கு பிறகாக தான் இந்த முடிவு என்பது எடுக்கப்பட்டிருப்பதையும் துணை முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் பொய் பிரச்சாரங்களை தொடர்ச்சியாக செய்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். இவற்றுக்கெல்லாம் பொறுத்துக் கொள்ள முடியாத எடப்பாடி பழனிசாமி ஏதோ கதையை சொல்கிறார் என்றும், அவருடைய நோக்கம் எதையாவது சொல்லி இந்த திட்டத்தை தடுக்க முடியுமா என்பதுதான் அவருடைய எண்ணம் என்றும் தெரிவித்திருக்கிறார். இது எப்போதும் பலிக்காது என்றும், அடுத்து நம்முடைய முதலமைச்சர் 2.0 திராவிட மாடல் 2.0 அரசு அமையும் போது மாணவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இன்னும் பல்வேறு திட்டங்கள் என்பது செயல்படுத்துவது என்பது உறுதியாக இருப்பதாகவும் உறுதி செய்திருக்கிறார். அதே போல மாணவர்களிடையே கல்வி கனவை எப்படி சிதைக்கலாம் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு எடப்பாடி பழனிசாமி வேறு எதையாவது ஆக்கப்பூர்வமான அரசியல் பணிகளை செய்தால் நன்றாக இருக்கும், இல்லை என்றால் தமிழ்நாட்டு மக்கள் மாணவர்களுக்கும் சட்டமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமி நிச்சயமாக உரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் துணை முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.